உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துதல். உண்மையாக இருந்தால் அதை வெளிப்படுத்த தைரியம் கண்டிப்பாக தேவை. உங்கள் பயத்தை பிறரிடம் ஒப்புக்கொள்வது அல்லது நீங்கள் தவறாக ஒரு விஷயத்தை செய்ததற்காக, அதாவது தெரிஞ்சவுடன் சொல்லாது, தெரியாதவர்களுடன் சொல்ல தெரியும், தெரியாதவர்களும் கூட மன்னிப்பு கேட்பது போன்ற விஷயங்களும் தைரியத்தின் ஒரு வெளிப்பாடு தான். இப்போ நம்ம ஒரு ஆள்கிட்ட போய் சண்டை போடுறோம், வாக்குவாதம் செய்கிறோம். வாக்குவாதம் செஞ்ச பிறகு நம்ம வாக்குவாதம் செஞ்சது தவறு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அவங்ககிட்ட போய் சமாதானமாக பேசி அந்த உங்கள் தைரியத்தை வெளிப்படுத்தணும். நான் தப்பாக பேசிட்டேன், மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது என்ன அப்படின்னா, தேவைப்படும் போது உதவி தேடுதல். தேவைப்படும் போது உதவி தேடுதல் எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு ரோட்டில் நின்றுக்கிருக்கோம், 2 வீலரில் ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு 1 கிலோமீட்டர் இல்லை 1/2 கிலோமீட்டர் போகணுன்னா தாராளமாக கையை வச்சா தானே நிப்பாட்டுவாங்க. இப்போ பார்த்துக்கிட்டே இருந்தால் நிப்பாட்ட மாட்டாங்க இல்லையா? அதனால் உதவி கேட்பது ஒன்றும் பலவீனம் அல்ல. யார்ட்டாச்சும் உதவி கேட்கணும்னா பலவீனம்னு நினைக்கக்கூடாது. அதன் மூலம் நம் ஞானத்தை பெறலாம். நம்முடைய வாழ்க்கை பல வளைவுகளில் குறுக்க போனாலும் ஒரு உதவினால் அது நல்லபடியாக நடக்கும். பல நேரங்களில் தனிப்பட்ட நெருக்கடி, மனநல போராட்டம் அல்லது அச்சுறுத்தும் செயல் எதுவாக இருந்தாலும் கூச்சப்படாமல் பிறரிடம் உதவி கேட்டால், நம்ம அடுத்தவங்க உதவி கேட்டாலோ அல்ல நம்மிடம் பிறர் உதவி கேட்டாலோ உதவி செய்ய முன் வரணும். அதுவுமே ஒரு தைரியத்தின் வெளிப்பாடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 5வது சவால்களை எதிர்கொள்ளும் பிறருக்கு ஆதரவாக இருப்பது. தைரியம் என்பது நமக்கான ஒரு வெளிப்பாடு மட்டும் கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இல்லை தெரியாதவங்க ஒரு மோசமான நிலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள உயர்த்துவதற்கும் நம்மளுக்கு ஒரு தைரியம் தேவைப்படும். பிறரின் கடினமான காலங்களில் நீங்கள் கை கொடுக்கும்போது உங்களில் தைரியம் வெளிப்படும். அல்லது ஒருவருக்கு ஆதரவாக நிற்கும்போது நீங்கள் தைரியத்தின் கலங்கரை விளக்கமாக அவர்களுக்கு தோன்றுவீர்கள். இதனால் அவர்களுக்கு ஒரு புது தைரியம் உருவாகும். அதனால் உங்களுக்கு மட்டும் தைரியம் வந்தால் மட்டும் பார்த்தாது, பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் உங்களுடைய தைரியம் வெளிப்படும். இப்போ உதாரணமாக பக்கத்து வீட்டில் மாடியில் ஒரு வயதான முதியவர்கள் வசிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க கீழேருந்து ஒரு கனமான பொருளை மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த படியில். அப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க கேட்காம நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு என்ன மனசுக்குள்ளே தோணுன்னா, சரி நம்ம பார்த்துக்குள்ள ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும் இல்லையா? அந்த தைரியம் உருவாகுவதற்கும் நம்மளுடைய நடவடிக்கை தான்.